பேக் சைடு மட்டும் தாங்க ஓடுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே பேக் சைடு மட்டும் தான் இந்த கேமரா ஓடுது. கையில வச்சுக்கலாம். எல்லாமே ஓடல. அதை கேட்கிறோம். அடுத்த என்ன பண்றீங்க? உடனடியா மொபைல யாரும் வச்சுக்காதீங்க. அப்ப வந்து எல்லாரும் மொபைல வச்சுக்கலாம். நாங்க ஏஜென்ட் வேட்பாளர் மட்டும் நாங்க வச்சுக்க கூடாது. தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு அடுத்தது அங்க போறீங்க. ஆதி என்ன சொல்றாரு, கலெக்டர் கேளுங்க. அதுக்கு மேல சொல்றவங்க இது என்ன படத்துல வர மாதிரி மேல சொல்றதா கேட்போம், மேல சொல்றதா கேட்போங்கிற மாதிரி. எல்லாமே ஓடல. அதை கேட்கிறோம். அடுத்த என்ன பண்றீங்க? உடனடியா மொபைல யாரும் வச்சுக்காதீங்க. அப்ப வந்து எல்லாரும் மொபைல வச்சுக்கலாம். நாங்க ஏஜென்ட் வேட்பாளர் மட்டும் நாங்க வச்சுக்க கூடாது. தமிழ்நாட்டில் சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு வந்து குறிப்பா 3 மணி நேரம் டிஃப்ரெண்டா பேக் சைடு ஃபுல்லா கேமரா வந்து மாறி மாறி டிஃப்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விகள் கேட்கும் போது அங்க உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு வந்து மேல இருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவா காமிங்க, நாங்க யாராவது ஒருத்தவங்க போய் நிக்கிறோம், இல்ல காவல்துறை யாராவது ஒருத்தவங்க போய் அங்க நிக்கட்டும், அப்பதான் லைவ் தெரியும், இல்ல மேல இருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்றோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கலெக்டரோட போனுக்கு தொடர்பு கொள்றோம். நாட் ரீச்சபிள்ல இருக்கு.